நம்மளுடைய உணவு 6 சுவை இருக்கணும். குறிப்பா முக்கியமான என்னதுன்னா, தினசரி வாரத்துல தினசரி நம்மளுடைய எல்லா நாட்கள்லையும் கசப்பு இருக்கணும். நீங்க ஒரு 200-300 பேர் இருக்கீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்களேன். போன ஒரு வாரத்துல எத்தனை பேர் கசப்பு உணவை தினசரி சாப்பிட்டுருப்பீங்க? சாப்பிட்டுருக்க மாட்டோம். ஆனா என்னன்னா, இருக்கிற உணவுகளே எது கசப்பா இருக்கோ அதுலதான் நிறைய மருத்துவ குணம் இருக்கு. கசப்புனா உடனே போய் வேப்பிலையை தான் பறிச்சு சாப்பிடணும்னு இல்லை. கசப்பான பாகக்காய் இருக்கு, வெந்தயம் இருக்கு, கருவேப்பிலை இருக்கு, அதெல்லாமே கசப்பு தான். ஆனா பாவக்காயும் கூட எங்க வீட்டுல பாவக்காய் வந்து தேனா இனிக்கிற மாதிரி செய்வோம்ப்பா. அதுல வெள்ளத்தை போட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதன்னு கிணறு ஆயில் போட்டு வதக்கி அப்படிலாம் சாப்பிட்டா அந்த பாவக்காய் செத்து போயிடும். பாவக்காய் பொரியல்னா அது நல்லா கசப்பா இருக்கணும். ஏன்னா கூட தாளிசல் போட்டுக்கோங்க, 1-2 சேர்த்துக்கோங்க. ஆனா பாவக்காயின் கசப்பு நமக்கு தெரியணும். கசப்பும் துவர்ப்பும் தான். துவர்ப்பு இன்னும் நிறைய பேருக்கு துவர்ப்புனா என்னன்னே பல பேர் தெரியாது. நான் ஒரு காலேஜ்ல பேசும்போது ஒரு பொண்ணு எஞ்சி துவர்ப்புன்னு சொல்லிங்கன்னா வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டுச்சு. ஏன்னா அதுக்கு வாழைப்பூ வாழைத்தண்டு தெரியுமாமானா தெரியும், அதுல உள்ள டேஸ்ட் தான்ப்பா, அந்த வாழைத்தண்டு வாழைப்பூ தான் துவர்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். கசப்பும் துவர்ப்பும் வந்து இருக்கிறதுலயே மருத்துவ குணம் மிக அதிகமான காய்கறிகள்னா அந்த கசப்பு துவர்ப்பு உள்ளது. ஸோ ஏதாவது ஒண்ணுமே இல்லையா, வெந்தயம் எப்படி கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க, கருவேப்பிலையை சட்னி அரைச்சி இதுலயா ஒண்ணுல பிரெட்லயோ இதுலயோ ஒண்ணு தடவி அதை சாப்பிட்டு கொள்ளலாம். ஸோ துவர்ப்புள்ள உணவும் கசப்புள்ள அந்த 6 சுவையும். இனிப்புன்னா நேரடி இனிப்பு வேண்டாம், வெள்ளை சக்கரை வேண்டாம். அதை விட முக்கியமானது, நிறைய பேர் வந்து இனிப்புல இருந்தா வெளியே வந்துட்டாங்க, உப்பை விட மாட்டேங்கிறாங்க. உப்பு பேராபத்து என்று தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்கிறார்கள். உலக சுகாதார நிறுவனம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு நாளைக்கு நீ 4 கிராம் 3-4 கிராம் உப்பு எடுக்கலாங்குது. நல்லா உங்க வீட்டுல இன்னைக்கு போய் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு மாசத்துக்கு 1 கிலோ உப்பு வாங்கி அதை 4 பேர் இருக்க குடும்பத்துல அந்த 1 கிலோ உப்பு ஒரே மாசத்துல காலி ஆயிரும். அப்ப கணக்கு என்னன்னா, ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்றாங்கன்னு அர்த்தம். ஒரு ஆள் 250 கிராம் சாப்பிட்டா 8 கிராம் சாப்பிட்றதாக அர்த்தம். அவன் சொல்றது 4 கிராம், நம்ம சாப்பிட்றது 8 கிராம். ஸோ உப்புங்கிறது மிகப்பெரிய தப்பு. நம்ம அதிகமா எடுத்தோம்னா, அடடா உப்பில்லா பண்டம் குப்பையிலே நம்ம தமிழ் சமூகம் சொல்லியிருக்க அப்படின்னு நம்ம பேசக்கூடாது. ஏன்னா உப்பு இன்னைக்கு எவ்வளவு ஆரோக்கிய கேடா இருக்குன்னா, சிறுநீரக நோய்கள் இந்தியர்களுக்கு தான் அதிகமா வருது. சர்க்கரை கட்டுப்பாடு இல்லாத இந்தியர்களுக்கு தான் சிறுநீரக நோய் வருது. ஏன்னா நம்முடைய சிறுநீரகம் தான் ரொம்ப அந்த ஃபில்டர்ஸ் வந்து அளவில் கம்மியா இருக்கு மேற்கத்தியவரை விட. அப்ப நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப கவனமா இருக்கணும்னா உப்பை குறைத்து தான் ஆகணும். இனிப்பு வேண்டாம், உப்பை குறைத்து கொள்ளணும். காரம் புளிப்பு ஓரளவுக்கு குறைவா எடுத்துக்கொள்ளுங்க. கசப்பும் துவர்ப்பும் கட்டாயம் இருக்கட்டும். இந்த 6 சுவையுள்ள உணவுகள் நம்ம உடம்புல இருக்கணும்.